சாவதானமாய் ஆண்டவரே உமது மக்களை கொண்டு வந்திருக்கின்றீர், இதற்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். துவக்க முதல் முடிவு பிறந்த பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இப்பொழுது நீர் அருள் மாறி ஆண்டவரை பொழியத்தக்கதாக உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஏசுவும் ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே. நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 333வது பாடலை சேர்ந்து பாடும். பாமாலையில் 333.
இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளவில் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். ஆண்டவரை எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரை நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையாக இருந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளை நீர் பரிசுத்த, சர்வ வல்லவரை நீர் பரிசுத்த, சாவாமை உடையவரை நீர் பரிசுத்த. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, தரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக, ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்தொரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரை நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை இரண்டாவது பாவ அறிக்கை ஜெபத்தோடு கூட சேர்ந்து அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பசுத்தாவின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம் யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம் முதல் 11வது வசனம் வரை. யாத்ராகமம் 24 3 முதல் 11 வரை. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய்
கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியே செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினார். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினார். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்டு வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாவும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிறவைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கடவுளே உமக்கே முடிந்துவிட்டார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 முடிய. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 முடிய. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கேற்கிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்கு உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை.
சங்கீதம் படைக்க அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதங்களின் புத்தகம் 85. சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆறும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் அவர்களும் அதை கேட்டு திரும்பாதிருப்பார். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேதபாடம். தூய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 26 முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடே வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோடே நல்மனம் பொருந்து. பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமைக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அமரவும். ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் இப்பொழுது ஒரு பாடலை பாடும். விசுவாசம் இருந்தால் போதும்,
கலக்கு கலக்கு கலக்கென்று கலக்கிடலாமே. கத்த மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கத்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கு எனக்கு உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கு எனக்கு உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்கு கலக்கென்று கலக்கிடலாமே. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. தன் பாடல்களை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். தாய் தன் பாடல்களை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்கு கலக்கென்று கலக்கிடலாமே. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. நானே நல்ல மேய்ப்பர் என்று சொன்னார், நம்பி வந்தால் நித்திய வாழ்வு உனக்கு உண்டு. நானே நல்ல மேய்ப்பர் என்று சொன்னார், நம்பி வந்தால் நித்திய வாழ்வு உனக்கு உண்டு. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்கு கலக்கென்று கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. Good morning, everyone. Today I am going to share a Bible verse, Matthew 6:33. But seek first the kingdom of God and His righteousness, and all these things will be given to you as well. Matthew 7:7. Ask and it will be given to you. Search and you will find. Knock and the door will be open for you. Matthew 9:13. Good and learn what this means. I desire mercy, not sacrifice, for I have not come but to call the sinners, righteousness, but sinners. Matthew 28:20. And teaching them to obey everything I have commanded you. And remember, I am with you always to the end of your age. Thank you. ஒன்று சாமுவேல் 1:17. பிறகு ஏலி மனநிறைவோடு செல், இஸ்ரவேலின் கடவுள் நீ விண்ணப்பித்த உன் வேண்டுதலை கேட்டருள்வார். 1 சாமுவேல் 2:2. ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இல்லர், உம்மை அன்றி வேறு எவரும் இல்லர், நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. 1 சாமுவேல் 2:8. புழுதி நின்று ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பை நின்று வறியவரை தூக்கி விடுகிறார், உயர்குடியினர்களோடு அமர்த்துகின்றார், மார்மூட அருகினை உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரிமை, அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். 1 சாமுவேல் 2:30. தற்போது ஆண்டவர் கூறுவது, இவ்வாக்கை என்னை விட்டு அகழ்வதாக, ஏனெனில் என்னை மதிப்போரை மதிப்பேன், என்னை இகழ்வோ இகழ்ச்சி அடைவன். 1 சாமுவேல் 3:15. சாமுவேல் அவரிடத்தில் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார், அவரிடம் எதையும் மறைக்கவில்லை. அதற்கு அவர் ஆண்டவர் தான், அவரது பார்வையில் எது நல்லதோ அதை அவர் செய்யட்டும். 1 சாமுவேல் 12:24. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து உங்கள் முழு மனதோடும் உண்மையாக அவருக்கு ஊழியஞ்செய்யுங்கள், உங்களுக்கு ஆற்றிய மாபெரும் செயல்களை நினைத்து பாருங்கள். தேங்க்யூ.
Proverbs 3. My son, do not forget my teaching, but keep my commands in your heart, for they will prolong your life many years and bring back peace and prosperity. Let love and faithfulness never leave you. Bind them around your neck, write them on tablet of your heart. Thank you. 1 சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்துடைய போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். 1 சாமுவேல் 2:2. கர்த்தரை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவரும் இல்லை. உம்மை அறியாமல் வேறு ஒருவரும் இல்லை. எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. ஆமென். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையில் 198வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாமாலையின் 198. Thank you.
சபையார் அமரவும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துதல்களை தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதி திருவிருந்து, தூய நன்றி திருவிருந்து, ஒப்புரவின் திருப்பந்தி, ஹோலி யூக்கரிஸ்ட் டேபிள் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். நேற்றைய தினத்தில் நம்முடைய நாடு தான் சுதந்திரம் பெற்றிருக்கு. நாம் யாரும் சுதந்திரம் பெறல. அதனால் நாம் நன்றி செலுத்துறது இல்லை. நாடு எனக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டிற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வாழுகின்ற இந்த தேசம் நல்ல தேசம், செழிப்பான தேசம், வளமையான தேசம் இல்லை. இந்த தேசத்திற்கு நாம் நன்றி செலுத்துவது நம்முடைய மேலான கடமை. ஆகவே நேற்றைய தினத்திலே மக்களாட்சியை குறித்த ஒரு பார்வை, நம்பிக்கையிலே நாம் வளருவதற்கு. ஆகவே இன்றைக்கு சினட் நமக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கின்றது. நேற்றைய தினத்தில் ஒரு 15-20 நிமிடம் அதை குறித்த சிந்தனையை இன்றைய நாளிலே நமக்கு போடப்பட்டிருக்கின்ற டெய்லி டிவோஷனில் நேற்றைய தினத்தை குறித்த சிந்தனை. ஆனால் நேற்றைய தினத்திலே அதை சிந்தித்ததினாலே இன்றைக்கு இந்த தலைப்பை நான் எடுத்திருக்கின்றேன். ஆகவே தூய நன்றி திருவிருந்து, ஒப்புரவின் திருப்பந்தி. இது தூய திருப்பந்தி, ஒப்புரவின் திருப்பந்தி. இது மேசை முன்னர் வருகின்ற பொழுதெல்லாம் இது நம்முடைய காதிலே ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றின ஆண்டவர் அவரை நினைவு கூர்ந்து அவரது சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பெறுவதற்கு தகுதி உடையவர்களா? முதல்ல நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம சொன்ன 2வது பாவ அறிக்கை ஜெபம் ரொம்ப பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். நாம் இப்போ சொன்னோம்ல 2வது பாவரிக்கை ஜெபம். 2வது பாவரிக்கை ஜெபத்தை நம்ம அதிகமாக சொல்றதில்லை. அது சாய்ஸில் விட்டுற மாதிரி முதல் பாவரிக்கை மாத்திரம்தான் நாம் எப்பொழுதும் சொல்கிறோம். அதை நாம் திரும்பவும் மனதிலே கொண்டு வந்து ஒவ்வொரு திருவிருந்தின் பொழுதும் நாம் அதை மனதிலே கொண்டு நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும், அப்போ நாம ஒவ்வொரு கணமும் ஆண்டவர் திருமுன்னர் வருகின்ற பொழுதெல்லாம் எனக்காக
நீர் பலியானீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர். நம்ம உடன் பிறந்த அல்லது கணவன் மனைவிக்கே கூட பிளட் கேட்டா என் பிளட் அவங்களுக்கு சேராது. என் பிளட் குரூப் தனி, அவங்க பிளட் குரூப் இல்ல. இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார். ஒரே மாம்சமானவருக்கு கூட நாம கொடுக்கறதுக்கு எடுத்த உடனே சொல்ல, எனக்கே யாருன்னா கொடுப்பாங்களா, ரத்தம் யாருன்னா கொடுப்பாங்களா, நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் எங்கிருந்து ரத்தத்தை கொடுக்கு இல்ல என்கின்ற போங்கு இன்றைய காலகட்டத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில நாம் படிக்க கேட்ட 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரே சரீரமும் அந்த ஒரே அப்பத்திலே நாம் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே சரீரமும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அநேகரான நாம் அந்த ஒரே சரீரத்தை நாம் பெறுகின்றபடியினாலே அந்த ஒன்னஸ் நம்மிடத்துல, அந்த யூனிட்டி, அந்த ஃபெலோஷிப் இருக்கணும். இல்லைன்னா நம்ம படிக்க கேட்ட மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே அங்கே சொல்லுகின்றான், நீ ஒப்புரவாகலன்னா உன் காணிக்கை அங்கே வச்சிரு, உன் காணிக்கை எனக்கு வேண்டாம், நீ கொடுக்குற கொண்டு வர காணிக்கைகள் எனக்கு முக்கியம் இல்லை. முதல்ல நீ போய் உன் சகோதரனிடத்திலே சகோதரியினிடத்திலே ஒப்புரவாகி பின்னதாக நீ என்னிடத்திலே கொண்டு வா. எவ்வளவு பெரிய காரியத்தை நாம் ரொம்ப சீப்பா, ரொம்ப லகுவா என்ன பண்ணிட்டு போயிடுறோம். அவரது சரீரத்தை, இரத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு போகின்றோம். ஒரு கணம் நாம் இந்த நாளிலே மாத்திரமல்ல, திருவிருந்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் நம்மை நினைவு கூர்ந்து, முதல்ல நம்மை நாம் நினைவு கூர்ந்து, இதுக்கு நான் பாத்திரவானா, இதுக்கு நான் பாத்திரவாட்டியா, இந்த அப்பத்திலே, இந்த சரீரத்திலே, இந்த இரத்தத்தை நான் பெறுவதற்கு நான் பாத்திரவானா. பின்னதாக நாம் இதை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா என்கிற பாடலை நாம் பாடுகின்றோமே, அது உபதேசியார் அவர்கள் எழுதின பாடல். மூப்பனார் தன்னிடத்திலே கோபம் கொண்டவராக ஆலயத்தை விட்டு போய்விட்டார். அப்பொழுது உபதேசியார் போய் அவரை அழைக்கின்றார். அப்படி அழைக்கின்ற பொழுதுதான் அவர் பாடின பாடலை தான் நாம் இன்றைக்கு ஒவ்வொரு பந்தியிலும் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, சகோதரி, கர்த்தரின் பந்தியில் வா என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். ஆகவே நம்முடைய அழைப்பிற்கு, ஆண்டவரது குரலுக்கு நாம் செவி கொடுக்கின்றவர்களாக, செவி மடுக்கின்றவர்களாக நாம் இருப்பதற்கு இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபம் செய்வோம். என் பாவம் தீங்கும் அதனால் நீவேத்தியாக்குமே. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தான், மரித்தான். லவாயின் ராம் சென்னேனா
எல்லாம் சேர்ந்தே செவம். பரிசுமருக்கு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நாளிலே உம்முடைய திவ்ய சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். கர்த்தர் செய்த எல்லாவித நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தவும், இன்னமும் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களது வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை வைக்கவும் உம்மிடத்திலே வந்திருக்கின்றோம். உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பெறுகின்ற பொழுதெல்லாம், பருகுகின்ற பொழுதெல்லாம், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரை தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து உம்முடைய சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் நாங்கள் புதுப்பிக்கப்பட்ட மக்களாக ஒவ்வொரு கணமும் உம்மோடு கூட வாழுகின்ற அந்த பேற்றினை நாங்கள் பெறுவதற்கே உம்முடைய சரீரமும் இரத்தமும் எங்களுக்கு அதிகம் தேவைப்படுகின்றது என்கின்ற உணர்வை நீர் எங்களுக்கு தர இந்த வேளையிலே வேண்டுகின்றோம். இந்த வார்த்தைகள் சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பாந்தவர்களே, நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே யாத்ரா புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். 7வது வசனம், உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். புஸ்தகத்தை வாசித்து திருவசனங்களை நாம் வாசிக்க கேட்கின்றோம். அவைகளை குறித்து நாம் சிந்தனை செய்கின்றோம். அவைகளின்படி நடப்பதற்கு நம் மனம் லைக்கின்றதா? திருவசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, அவைகளின்படி நடப்பதற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகின்றார். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம், ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்ளுகிறோம். அந்த ஒரே அப்பத்திலே நாம் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு இந்த உலகத்திற்கு அனுப்பினதனுடைய நோக்கம் மனுக்குலம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகவே அவருடைய ஒரே சுதன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கையளித்தார். ஆகவே அவரை கையளித்ததனுடைய நோக்கம் நாம் அனைவரும் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, நாம் எல்லா அநியாயங்களிலிருந்தும் நம்மை மீட்பதற்காக மீட்பர் பிறந்தார். மீட்பர் இன்றைக்கும் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களுடனே கூட உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எதற்காக சொன்னார் என்று சொன்னால், இந்த மானுடம் ஒன்றுபடவும், மானிடமும் இறைவனும் ஒன்றுபடவும் ஏற்படுத்தப்பட்ட ஓர் அன்பு செயல்தான் என்பதை நாம் யாத்ரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பாஸ்கா விருந்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து போன மக்கள் ஆசரித்ததுதான் பஸ்கா. அதை வீடுகளிலே கொண்டாடினார்கள். ஏனென்றால் அழிக்கின்றவன் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலிருந்து கடந்து சென்றான் என்பதற்கு அடையாளம் மாத்திரமல்ல, வீட்டார் எல்லாரையும் ஒன்றிணைக்கும். சங்காரத்தூதன் வந்து சொல்லிட்டு போயிட்டார், நிலைக்காலிலே நீங்கள் என்ன பண்ணணும்? இரத்தத்தை பூசணும். பூசி இருக்கிற வீடு வந்து என்ன பண்ணப்படும்? காப்பாற்றப்படும் என்கின்ற எச்சரிப்பை அவர் கொடுக்கின்றார். அவைகளின்படி அவர்கள் செய்கின்றார்கள். ஆகவே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறவே இந்த பஸ்கா மேசையில் நினைவு கூறுகின்ற
அந்த எகிப்தினுடைய கசப்பான அனுபவத்தை நினைவு கூறுவதற்காகவே அவர்கள் பயன்படுத்தினது கசப்பு கீரை. அது மாத்திரமல்ல, செங்கடலை பிளந்து நடந்து மக்கள் மாறாவின் தண்ணீரை, உப்பு தண்ணீரை சிறந்த தண்ணீராக மாற்றின. எகிப்திலே அவர்கள் பட்ட பாடுகளை குறித்து நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும் என்பதை குறித்து அங்கே குறிப்பிடுகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று திருச்சபையிலே இந்த மேசையின் மீது வைக்கப்படுகின்ற அப்பமும் திராட்சை ரசமும் இயேசு தன்னையே உணவாக்கி உலக அனைத்திற்கும் விருந்தாக்கி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் விருந்து என்பது, உணவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்று. உணவு என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. நாம் நிறைய நேரங்களில் அலட்சியப்படுத்துகின்றோம். இங்கே எனக்கு தெரியல, இங்கே என்னன்னா கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு தனியாக நடத்துவாங்க. ஆராதனை முடிந்த பிறகு அப்போ பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் எழுந்து போயிடுவாங்க. இது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவிருந்த ஆயத்தத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ரொம்ப சொற்பமானவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா நேரம் நம்மால் இருக்க முடியல. அதனால் அதற்கும் திருச்சபையும் உங்களோடு இணைந்து இல்லை சீக்கிரத்தில் முடிக்கணும் அப்படி என்பதற்காக திருவிருந்திற்கான காணிக்கை தனியாக சேகரிக்கப்படும். இப்போ வெளியில இல்ல, மதுரையிலிருந்து எடுத்துக்கணும்னு சொன்னா திருவிருந்திற்கான அட்டெண்டன்ஸ் இப்போ திருச்சபைகளில் திருவிருந்து எடுப்பதற்கு இப்போ ஃபெலோஷிப்ல எல்லாம் நீங்கள் அட்டெண்டன்ஸ் போடுறீங்க இல்லை? அந்த மாதிரி திருவிருந்திற்கு அட்டெண்டன்ஸ் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வேற்றுமை மனம் அல்ல, ஒப்புரவின் மனமாக நாம் மாற அழைக்கப்படுகின்றோம். ஏன் என்று சொன்னால், இயேசுனுடைய உடலையும் உதரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த திருப்பந்தி தான் நமக்கு மிகவும் ஏதுகரமாக இருக்கின்றது. இந்த பந்திக்கு முன்னதாக வருகின்ற பொழுதெல்லாம் நான் பாவி என்று சொல்லி நம்மை என்ன பண்ணணும்? முதல்ல அறிக்கை பண்ணணும். நான் இதை பெறுவதற்கு என்னை நீ தகுதிப்படுத்தும். என்ற மனநிலையோடு நாம வரணும். இப்ப அப்படி கிடையாது, ஃபேஷன் ஆயிடுச்சு. நீ எடுத்தியானா நான் எடுக்கிறேன், அல்ல நீ எடுத்தியானா நான் எடுக்கிறேன் என்று நம்மிடத்துல ஏன் அப்புறம் போய் கேட்டுக்கும். இல்லை, நீ வரன்னு தான் நான் போனேன், இல்லைன்னா நான் ஏன் போறேன்? இல்லை, என்னென்னமோ காரியங்களை நாம் பலவாறாக திருப்பந்தி கிடைப்பதே இந்த உலகத்திலே பெற்ற பேறுகளிலே சிறந்த பேரு இதுதான். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவர் எனக்காக பலியானார், என்னையே நான் பலியாக கொடுத்தாலும் போதாது என்கின்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த திருவிருந்து முதலாவதாக உணவு தருகின்ற ஒப்புரவின் திருப்பந்தி. நாம் படிக்க கேட்ட 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே உணவு நமக்கு உறவை தருகின்றதாகவும், அனுதினமும் நாம் உண்ணுகின்ற உணவு எப்படி உடலுக்கு ஆரோக்கியத்தையும்
வாழ்நாளையும் பெருக்கிக் கொள்ள உதவுகின்றதோ அதுபோல திருவிருந்து நமக்கு நிலையான வாழ்வு தருகின்றதாக இருக்கின்றது. இது கொஞ்ச காலம்தான். சங்கீதக்காரன் சொல்றது மாதிரி தான் இல்ல, பலத்தின் மிகுதியால் 70 80 தான். ஆனா திருவிருந்தில ஆண்டவரது சரீரத்தையும் இரத்தத்தையும் பெறுகின்ற பொழுது நாம் நிறைவான நிலையான வாழ்வை பெறுவோம் என்கின்ற விசுவாசத்திலே நாம் நடப்போம் என்று சொன்னார். திருவிருந்திலே நாம் பங்கு கொள்ளவில்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே நமக்கு பங்கு இல்லை. ஆகவே நாம் திருவிருந்திலே பங்கு கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு உண்மையாகவே கடவுள் வழங்கி இருக்கின்ற இந்த விடுதலை வாழ்வை உணராதபடிக்கு, ஒருவேளை இஸ்ரவேல் மக்களிடத்துல இருந்த அதே இதுதான், எனக்கு நான் அங்க இருந்தேன்னா நான் சௌக்கியமா இருந்திருப்பேன், இங்கே கொண்டு வந்து எங்களை வனாந்தரத்திலே கொண்டு வந்து எங்களை சாகவா கொடுக்க வேண்டும். நாங்க அங்க இருந்தா பரவாயில்ல, பார்வோனுடைய பிடியில அவன் எப்படி எங்களை நசுக்கி இருந்தாலும் கூட அதற்கு நாங்க ஓகே தான். ஆனா இங்கே கொண்டு வந்து எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீர் என்று சொல்லி முறுமுறுப்பு இல்ல, தண்ணி இல்லை முறுமுறுக்கிறாங்க, இறைச்சி இல்லை முறுமுறுக்கிறாங்க. அப்போ இந்த முறுமுறுப்புகளை ஆண்டவர் இன்றைக்கு யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். இயேசு ஆண்டவர் தன்னை விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொல்லுகின்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொல்லுகின்றார். வானத்திலிருந்து வந்த அப்பம், பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விண்ணிலிருந்து நமக்காக இந்த மண்ணிற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு கடவுளுடைய வழி நடத்துதலை நாம் பல்வேறு நிலைகளிலே புரிந்து கொள்கிறோம். உலக பிரகாரமாகவே நாம் புரிந்து கொண்டு அதற்காகவே நாம் ஒத்த வேஷம் தரித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் யோவான் 6ஆம் அதிகாரம் 53வது வசனத்திலே சொல்லுகின்றார், நித்திய ஜீவன் இல்லை என்று. இங்கே புதிய மொழியாக்கத்திலே சொல்லப்படுகின்றது, நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள், நித்திய காலமாய் வாழக்கூடிய பேரை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரது சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றவர்களாக நாம் எப்பொழுதும் அப்போ ஒரு காலகட்டத்தில் இருந்தது, எப்போ திருப்பந்தின்னு காத்துட்டு இருக்கின்ற காலங்கள் இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாயிடுச்சு இல்லை. ஒரு வருஷத்தில் 52 வாரம், ஒரு மாசத்துல குறைஞ்சது 3 இல்லைன்னா 4 கூட திருவிருந்து இல்லை. ஒரு சில ஆலயங்களிலே அனுதினமும் 365 நாளும் திருவிருந்து பரிமாறப்படுகின்றது, கொடுக்கப்படுகின்றது. அப்போ அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆண்டவரது சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நாம் வாழ்வடைய மாட்டோம். வாழ்வு தருகின்ற உணவு நானே என்று சொல்லுகின்றார். இதிலே நமக்கு வாழ்வு இருக்கின்றது. இது ஐயருக்கு தான் நேரம் இல்லை, வேலை இல்லை, எங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. ஐயருக்கு வேலை கிடையாது, இதுதான் வேலை அப்படின்னெல்லாம் நம்ம மொனாட்டனஸாக சொல்லிட்டு நம்ம எஸ்கேபிசம் ஆகிட்டு போயிட்டே இருப்போம். ஆண்டவருடைய பந்தியை ஆயத்தப்படுத்தப்பட்டு நமக்காக அதை எவ்வளவு தூய்மையோடு கூட, தூய்மையான மனநிலையோடு கூட நாம் எடுப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதத்திலே கூட யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அதை வேலைக்காரனிடத்திலே என்ன சொன்னாரு? ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள், அவ்வளவுதான்.
அப்புறம் என்ன சொல்றாரு? மொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொடுங்க. அப்ப தண்ணீர் எவ்வளவு பரிசுத்தமானது! அந்த பரிசுத்தத்துல இன்னும் பரிசுத்தம் பெறுவதற்காக அதை ருசியுள்ள திராட்சை ரசமாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு அவருடைய போஜனத்துல ஆண்டவரது அற்புத அடையாளங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். இன்னைக்கு நமக்கு அதிலே விசுவாசம் இருக்கின்றதா? இந்த ஏதாவது ப்ரோக்ராம் வச்சா எடுத்த உடனே என்ன சொல்லுவோம்? பத்தாம போயிடுச்சேனா? எடுத்த உடனே வேற கூட எதுவுமே நம்ம வாயிலிருந்து வராது. இது பத்தாம போயிடுச்சேனா? இது போதும், எவ்வளவு பேர் வந்தாலும் உணவு இருக்குது அப்படின்னு நம்ம தைரியமா சொல்றோமா? விசுவாசத்திலே நாம் பெருக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க, இல்ல? அப்போ அன்புக்குரியோரே, நாம் நம்முடைய வாழ்க்கையில எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் படிக்கின்ற பொழுது, எடுத்தவர்கள் படியுங்கள். எபேசியர் 2:16. அன்பார்ந்தவர்களை, இரு திறத்தாரையும் பகையாகிய சிலுவையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல்வேறு விதமான பிரிவினைகள், இல்ல? பல்வேறு விதமான பிரிவினைகள். இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகிய நடுச்சுவரை என்ன பண்ணாரு? நாம ஆண்டவரது சரீரத்தை இரத்தத்தை பெறுகின்ற நம்மிடத்துல ஒப்புரவாகுதல் இருக்கின்றதா? அதே பகையை, அதே சிந்தையுடையவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் நம்மிலும் இருக்க கடவது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, மன்னிக்கின்ற சிந்தை, அன்பு செலுத்துகின்ற சிந்தை. அன்பார்ந்தவர்களே, உணவு தருகின்ற ஒப்புரவின் திருப்பந்தியாக இந்த திருப்பந்தியை நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். உணர்வு தருகின்ற ஒப்புரவின் திருப்பந்தி இது. இந்த திருப்பந்தியில நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு, நம்மை குறித்த உணர்வுகள், நம்ம இந்த ஆண்டவரது சரீரத்தை இரத்தத்தை பெறுவதற்கு நமக்கு தகுதி இருக்குதா? நான் அதுக்கு தகுதி உள்ளவனா? தகுதி இல்லைன்னா நம்மை என்ன பண்ணிக்கணும்? ஆண்டவரிடத்துல தகுதிப்படுத்தி கொள்ள ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லணும், தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி, ஆண்டவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஆகவே அன்பார்ந்தவர்களே, அந்த உணர்வினை நம்முடைய மனசாட்சி நம்மிடத்திலே பேச வேண்டும். அப்படி பேசும் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நாம் எல்லாரும் நாம் அறிந்து கொள்ளுகின்ற காரியங்கள், ஒருவேளை தீமை செய்வதிலே அவர்கள் வல்லவர்கள், நன்மை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை. எரேமியா 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரை குறித்து எரேமியா தீர்க்கன் வாயிலாக நம்மை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கின்ற வார்த்தை. எரேமியா 5:22. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கின்ற வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அதை எப்படி பார்த்து கொண்டிருக்கின்றோம்? அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க. அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். யார்கிட்ட?
நம்ம சொல்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை தன் சிலுவையை என்னது தன் நம்ம என்ன பண்றோம்? உனக்காக நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அவர் தன் சிலுவையை சுமக்கின்ற அனுபவத்தை பெறுகின்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவரது பந்தியில மத்தேயு 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது அங்கே சொல்லுகின்றார், இயேசுனுடைய அந்த கடைசி ராபோஜனத்துல காட்டி கொடுக்கப்பட்ட அந்த யூதாஸ் அந்த பந்தியிலே பங்கு கொள்ளுகின்றான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நானோ என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னோடு கூட பந்தியிலே அமர்ந்திருக்கிறவன் என்னோடு கூட. அன்றைக்கு ஒரு யூதாஸ் தான், இன்னைக்கு 11 யூதாஸ் ஆயிட்டு. நம்ம ஆண்டவருடைய காலத்திலே ஒரே ஒரு யூதாஸ் தான், காட்டி கொடுத்தவன் ஒரு யூதாஸ் தான். இன்னைக்கு 11 யூதாஸா மாறிட்டு. நம்ம சற்று இன்றைய காலங்களிலே காட்டி கொடுக்கின்ற என்ன காட்டி கொடுக்கிறோம்? என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கின்றான் என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது நம்ம இந்த செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்க தொடங்கினார்கள். மத்தேயு 22:23வது வசனத்தில் எடுத்தவர்கள் படியுங்கள். ஆ ஆ ஆ ஆ மத்தேயு 22:23. இயேசுவினுடைய சீடர்கள் குற்ற மனசாட்சி உடையவர்களாக, சுய குற்றமுடையவர்களாக, நம்பிக்கை துரோகமுடையவர்களாய் பந்தியிலே இருந்தார்கள். இயேசு சீடர்களின் குறைவுகளை சுட்டி காட்டிய பொழுது யூதாஸ் கடின இருதயமுடையவனாகவே செயலை அவன் தீமையோடு கைகோர்த்து செய்ய போகின்ற செயலை நியாயப்படுத்தி பந்தியிருந்தான் என்று சொல்லி அங்கே படிக்கின்றோம். நானோ என்று அவனும் கேட்கின்றான். நீயேதான். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீதான் அந்த குற்றவாளி, காட்டி கொடுக்கிறவன் நீதான். நீ போய் உடனடியாக நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தீய இதயமுடையவர்களாக, தீமையோடு கைகோர்த்து கொள்ளுகின்ற மக்களாக நாம் அதிலே வேற நாம ஜஸ்டிஃபை பண்றோம், நியாயப்படுத்தி பேசுறோம். நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன், நீ போ. நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன். என்ன பார்க்க முடியும்? ஆண்டவர் உன்னை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லுகின்றார். ஆக அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஒப்புரவுக்கு தரப்பட்டிருக்கின்ற எச்சரிப்பின் உணர்வு அவனுக்குள்ளே, யூதாசுக்குள்ளே இல்லாமல் போயிற்று. அவனுடைய மரணம் வரலாற்றிலே நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்படுகிறது. அநியாயமாக நான் என்ன பண்ணிட்டு அப்புறம் மனம் வருந்துறான். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. செய்வதற்கு முன்னதாகவே நாம் செய்கின்ற செயல்களை, கடவுளுக்கு விரோதமாக, மனிதருக்கு முன்பாக நாம் செய்கின்றதை நியாயப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவர் நியாயத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். நீ யாரானாலும் சரி, போக்கு செல்ல உனக்கு இடமில்லை என்று சொல்லுகின்றார். இங்க சொல்லலாம், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்னு. ஆனா அதே அடுத்த மனிதனுக்கு வருகின்ற பொழுது எனக்கு தெரியாது, நான் அறியே, நான் சொல்லல, அப்படி என்று சொல்லக்கூடிய நிலையிலே தான் நாம்
இன்றைய நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், சீடர்கள் தங்கள் தவறுக்காக மனம் வருந்தி ஒப்புரவானார்கள் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதான். மனம் நொந்து அழுதான். நம்மிடத்திலே அந்த மன உருக்கம், மன இரக்கம் இருக்கின்றதா? இல்லாததை இருப்பதை போலவும், இருப்பதை இல்லாததை போலவும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, எந்த பயமும் அந்த எருசலேம் வீதியிலே எல்லாரும் எந்த பயமும் இன்றி துணிச்சலோடு கடவுளது, அதாவது சங்கீதக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அனைத்து சீடர்களும் பழுதற்ற ஆட்டுக்குட்டிகளாய் ஆகிய இயேசுவை நான் காட்டிக் கொடுத்தேனே என்று சொல்லி அவன் மனம் வருந்துகின்றான். அன்பாண்டவர்களை, திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய உணர்வுடன் ஒப்புரவாகி பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைகிறேன். இனி தீயோன் என்னை மேற்கொள்ளுவதில்லை, நான் உலகத்திற்கு சாட்சியாயிருக்கிறேன் என்கின்ற உணர்வோடு, என்கின்ற விசுவாசத்தை நாம் நிலைத்திருப்பதற்கு, விசுவாசத்திலே வேரூன்றி இருப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். உறவு தருகின்ற உணர்வு மாத்திரமல்ல, உறவு தருகின்ற ஒப்புரவின் திருப்பந்தி. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை எடுத்தவர்கள் படியுங்கள். ஆ ஆ ஆ ஆ அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்திலே பல்வேறு விதமான உலகம் தானே. நான் உலகத்தில் தானே இருக்கிறேன், நான் ஒன்றும் தேவதூத இல்லை, நான் ஒன்றும் அப்போஸ்தலன் இல்லை, நான் ஒன்றும் ஊழியக்காரன் இல்லை அப்படின்னெல்லாம் நம்ம வேறு வேறு பிரித்து நீ யாரானாலும் சரி, நீ சாதாரண மனுஷன்தான். ஆனாலும் உன்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று உண்மையும் நல்ல உறவை நாம் பலப்படுத்திக் கொள்வதற்கு, ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர் சொல்றாரு, அவரிடம் நல் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள். ஆண்டவருடைய அன்பு கட்டளை இல்லாத அன்பு. கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கடவுள் அன்பாயிருக்கின்றார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அன்பற்ற உலகிலே அன்புள்ளவர்களாக இருப்பதற்கு ஒப்புரவு என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று. இந்த உலகத்துல யாரிடத்திலுமே அன்பு இல்லை. இப்போ எல்லாரிடத்திலுமே அன்பு தணிந்து போச்சு. அப்பெல்லாம் ஒருமித்த தம்பதியரா இருந்தாங்க. 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 100 ஆண்டுகளும் கூட வாழ்ந்த கருத்தொருமித்த தம்பதியர்கள். இப்போ நாட்கள் தான், நாட்களே சொல்ல முடியல. ஆண்டுகள் போய் இப்போ நாட்கள் கணக்கிலே நாம் வந்து விட்டோம். அப்போ இன்றைய நாட்களிலே அன்பற்ற உலகத்திலே அன்புள்ளவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த கடவுளுடைய ஐக்கியத்தில் நாம் இணைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பகைமை உணர்வுகளை எல்லாவற்றையும், ஒருவேளை நாமோ நமக்காகவே என்று நாம் யோசித்திருக்கிறோம். இயேசு ஆண்டவர் அவர் தன்னை முழுவதுமாக அவர் கடவுளுடைய மகன் என்று சொல்லப்படுகின்றார். சாதாரண மனிதன், அதாவது மனித உருவிலே வந்த ஆண்டவர் அவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் கடவுளுடைய மகன் என்று சொல்லவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை பெருமை பாராட்டி இருப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் திரும்ப திரும்ப போயிட்டு வந்திருப்போம். ஆனால் இயேசு ஆண்டவர் அது சொல்லலை.
இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றி சென்றார். பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதனுடைய நோக்கம், நம்மை கூட ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். நாம் ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், அப்பா எங்கெங்கேயோ இருந்த நாங்க இங்கே ஒன்றாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம், ஒன்றாக கூடி வருகின்றோம். சபை கூடி வருதலை நீர் அங்கீகரிக்கின்றீர், நீர் ஆசீர்வதிக்கின்றீர். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் வரேன், அதற்கு மாறாக சாபத்தை பெறுவதற்கு அல்ல. ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு முன்னதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். இப்பொழுது சொல்லப்படுகின்ற இந்த கட்டளைகளை எல்லாம் நீங்க நிறைவேற்றினா உங்களுக்கு ஆசீர்வாதம். இதற்கு எதிராக நீங்கள் செயல்களை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சாபம். அப்போ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்னதாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை நிலையான வாழ்வு, நீடிய வாழ்விற்கு இட்டு செல்லுகின்ற அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படணுமா, இல்ல அதை சொல்லுவாங்களே வயசுக்கு முன்னதாகவே போயிட்டாங்க இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. வயசு இன்னும் நிறைய இருக்கு, வாழணும் தான், ஆனா அதுக்கு முன்னதாகவே போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்படுறோமே. ஒருவேளை அந்த அவர் உள்ளத்தில் எழுந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றமாக இன்றைக்கு நான் முன்னதாகவே சொன்னேனே, திருச்சபையினுடைய வழிபாட்டிலே கலந்து கொள்ளுவதை அந்த திருச்சபையினுடைய மூப்பர் உபதேசியாரோடு கூட ஒத்துழைக்க மறுத்தார். இப்ப பரவாயில்ல, திருச்சபையில மூப்பர்கள் கொஞ்சம் பரவாயில்லமா, தேவலாம் போல 70-80 எல்லாம் வாழ்ந்த மூப்பர்களிடத்துல என்ன பண்ண முடியாது. என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், ஒரு கிராமத்துல ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருந்தார். அவர் சொல்லுவார், ஜோ 2ஆம் கிளாஸ் கூட படிக்கல ஜோ ஒருத்தரும், அவங்க கேட்குறாங்க பாரு கேள்விங்க, சொல்லி மாளலை, 2 தான் படிச்சிருக்காங்க, சிலர் படிக்க கூட இல்லை, அவங்க கேட்குறாங்க பாரு. அந்த வார்த்தைக்கு என்னால, நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னால. அப்போ என்ன நம்ம அப்போ அந்த திருச்சபை மரியான் உபதேசியார் பணியாற்றிய அந்த திருச்சபையின் மூப்பர் ஒருவர் உபதேசியாரோடு ஒத்துழைக்க மறுத்தார். அவருக்கு எதிரான நடவடிக்கையில அவர் உபதேசியாருக்கு எதிராக அவர் ஈடுபட்டார். அதனாலே திருச்சபையினுடைய வழிபாட்டிலே அவர் மூப்பனார் கலந்து கொள்ளல, அதை அவர் நிறுத்திட்டார். அப்போ அதை அறிந்து மரியான் உபதேசியார் அவர்கள் தங்கள் மனதிலே குத்தப்பட்டவராக ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்ளுமாறு அவரை வருந்தி அழைச்சாராம். அந்த நிலையிலே அவர் உள்ளத்தில் எழுந்த அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி தான் அப்போ இந்த பாட்டை மரியான் உபதேசியார் அவர்கள் மூப்பனாரை திருச்சபைக்கு வரவழைத்து திருவிருந்திலே பங்கு கொள்வதற்கு அழைக்கப்படுகின்ற பொழுது இந்த பாடல் அவருக்கு கொடுக்கப்பட்டதா. அவர் எழுதின பாடல் தான், கர்த்தரின் பந்தையில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தையில் வா, கர்த்தரின் பந்தை, கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயின்னிக அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே துன்பம் தூய
இல்லாதே போதேவாக சகோதரி கத்தரின் பந்தேல் வா, கத்தரின் பந்தேல் வா. இந்த பாட்டை மரியான் உபதேசியார் அவர்கள் பாடின பொழுது அந்த மூப்பனார் அவர்கள் உடனே மனம் மாறி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த நாளிலே நடைபெற்ற அந்த திருவிருந்திலே அவர்கள் கலந்து கொண்டார்களாம். இன்று நம்மிடத்திலே காணப்படுகின்ற பகைமையை களைந்து ஒப்புரவின் உறவிலே நாம் ஒன்றிணைந்து இந்த தூய விருந்திலே ஒப்புரவின் பந்தியாக்குவது நம் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கின்றது. ஆகவேதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒப்பாக ஒளியாக வாழ நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் இருளின் மக்களாக இல்லாதபடி இறைவனோடு நம்மை எப்பொழுதும் இணைத்து, இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, உபத்திரவம் இல்லாத மனுஷன் ஒருத்தனும் இல்லை. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். இந்த உலகத்துல எல்லாம் மாறிப்போம், ஆனா நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் ஒருபோதும் மாறுவதே இல்லை. நீய நானும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருப்போம், பச்சோந்தி மாதிரி. ஆனா நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் நிலையான வாழ்வை தருகின்ற ஆண்டவர். ஆகவே அவரது வழியிலே அவரது நற்செய்தியை நல்ல செயல்களை நாம் வெளிப்படுத்துவதிலே நாம் சாட்சியுள்ள மக்களாக வாழ இன்றைக்கு உணவு தருகின்ற ஒப்புரவாகுதலின் திருப்பந்தியாகவும் உறவு தருகின்ற ஒப்புரவாகுதலின் பந்தியாகவும் உணர்வு தருகின்ற ஒப்புரவாகுதலின் பந்தியாகவும் இந்த திருப்பந்தி அமையும் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்மை விட சிறந்த மக்கள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக திருப்பந்திகளிலே நாம் சேர்வதற்கு நம்மை எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகின்றவர்களாகவும் இருப்பதற்கு இறைவன் உதவி செய்வாராக. ஆமென். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலரோடு இணைந்து அப்போஸ்தலரது விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதா, விசுவாசம் பொதுவாக இருக்க பிரசவம் பரிசுவால் ஐக்கியம் பாவ மன்னை சரீர வீழ்த்தது நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமன்றைக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுப்படுவதா, ராஜ்யம் வருவதா, சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தான். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாம், தீமை நின்று ரட்சித்துக்கொள். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியவில்லை. ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். சபையார் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சபைக்கான அறிவிப்பு. திருச்சபை மக்கள் அனைவருக்கும் தோத்திரத்தை வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆல்டருக்கு மலர் கொத்து வழங்கிய குடும்பத்தினருக்கும் காஃபி கொடுத்த குடும்பத்தினருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இன்று மாலை 6:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். சபையார் கலந்து கொண்டு சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த ஞாயிறு 9/8/2026 அன்று குருசேகர தேர்தல் சிறந்த முறையிலே நடைபெற்றது. நடத்தி கொடுத்த ஆயர் அவர்களுக்கும் திரு ஜேக்கப் செல்வன் ஐயா அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக திருச்சபை மக்களாகிய நீங்கள் அனைவரும் கூட அந்த நாளிலே மிகுந்த சிரத்தையோடு கூட நீங்கள் சிறந்த முறையிலே இந்த தேர்தலில் பங்கு கொண்டு சிறப்பித்தீர்கள். ஆகவே உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதியதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த 2026-29க்கான சேகரக்குழு உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற புதன்கிழமை மாலை 19/8/2026 அன்று ஆண்கள் ஐக்கிய குழுவினரும் 21/8/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய குழுவினரும் ஆலயத்தில் ஜபத்தினை ஏறெடுப்பார்கள். நம் அருகில் இருக்கின்ற CSI கெல்லட் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளரும் தலைமை ஆசிரியரும் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கின்றார்கள். வருகின்ற செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அந்த கெல்லட் மேல்நிலைப் பள்ளியினுடைய முகப்பு முன்னால் காம்பவுண்ட் வால் இருந்தது. அந்த காம்பவுண்ட் வால் மோசமாக இருந்ததுனால அதை எடுத்துட்டு இப்போ புதுசாக ஃப்ரண்ட்டு எலிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடு கூட உள்ள அவர்களுக்கென்று ஒரு கிளாஸ் ரூமை சாப்பலாக இங்கே வருவாங்க. 1ஆம் தேதின்னா 8:30 மணிக்கு மேலே நம்ம ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு மாதத்தின் பள்ளி முதல் நாள் வேளையில் அந்த வந்து நடத்துவேன். இனிமேல் அவர்களுக்கு செப்டம்பர் மாதத்திலிருந்து உள்ளேயே அவர்களுக்கான சாப்பல் ஆயத்தப்பட்டு வருகின்றது. அதோடு கூட பள்ளி பிள்ளைகளுக்கான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதை கொடுக்குறவ போன வருஷத்துலேயே 2025 ஒரு டோனர் கொடுப்பதாக சொன்னார். நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இருந்த பழைய டாய்லெட்டை அவங்க டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் டோனர் கட்டி கொடுக்கல. அதனால் அது அந்த நிலையிலேயே இருக்கின்றது. அதோடு கூட பிள்ளைகளுக்கான தண்ணீர் வசதி இல்லை. ஆகவே அந்த டாய்லெட்டு தண்ணீர் வசதி, அதோடு கூட 100 பிள்ளைகளுக்கான யூனிஃபார்ம் பிள்ளைகளுக்கு நான் கடந்த 2 ஆண்டுகளாக நாம் திருச்சபையிலிருந்து கொடுத்து கொண்டு வருகின்றோம். ஏவப்பட்டவர்கள் யாரேனும் கொடுக்க முன் வருகின்றவர்கள் பிள்ளைகளுக்கான யூனிஃபார்ம் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்காக ஜெபிக்கவும் இதற்காக கொடுக்கவும் தாங்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபை அங்கத்தினருடைய விவரம். 16/8/2026 திரு செல்வின் சந்தோஷ். 17/8/2026 அஸ்வின் எபி காட்சன். 18/8/2026 செல்வி கிறிஸ்டினா செல்வகுமாரி. திருமதி ஸ்ருதி. 19/8/2026 திருமதி மல்லிகா தனசேகரன். திருமதி சந்திரவதனி. 21/8/2026 திருமதி ஷீபா ஜான்சி. செல்வன் நெகேமியா மேஷா. 22/8/2026 மாஸ்டர் ரேனியஸ் ஜஷூரன் சிங். பிறந்த நாட்களை காணுகின்ற திருச்சபை அங்கத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமண நாட்கள் காணும் தம்பதியர்கள் 17/8/2026 திருமதி திரு நளினி பிரவீன்குமார். 18/8/2026 திரு ஜான் கால்மார்க்ஸ். திருமதி ஹெலன் ராஜ்குமாரி. 20/8/2026 திரு செல்லக்கன் டேவிட். திருமதி ஜென்சி ஷோபா. திரு வி ராஜ்குமார். திருமதி லில்லி புஷ்பம். 21/8/2026 திரு ஜான்சன். திருமதி ஸ்ரீபா ஜான்சன்.
ஷீபா ஜான்சி ஜான்சன். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்கு வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல நாளிலும் இனி வருகின்ற இந்த வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற எங்கள் திருச்சபையின் அங்கத்தினரில் ஒவ்வொருவரும் இந்த திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டுகின்ற ஆண்டவர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றபடியினாலே உமது பிறந்த நாளை காணுகின்ற அங்கத்தினரில் ஒவ்வொருவரும் ஏனைய மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த வாழ்விலும் புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை பொழிந்தருளும். திருமண நாட்களை கண்டு நன்றி செலுத்துகின்ற தம்பதியர்களை உடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கவன் எவனோ அவன் பாக்கியவான், அவள் பாக்கியவதி என்று சொல்லி பாக்கியம் பெற்ற தம்பதிகளாக நீ கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தவும் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய். ஏசும் ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே. கடந்த வார காணிக்கை விவரம்: ஞாயிறு காலை ஆராதனை காணிக்கை 13,298 ரூபாய். மாலை ஆராதனை தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் திருவல்லிக்கேணி சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்தின் உறுப்பினர் திரு ஜே பீட்டர், திருமதி ரதி பீட்டர் தம்பதியரின் மகள் செல்வி ஷில்பா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் பேராயும் பண்ணவிலை குருசேகரம், பண்ணவிலை சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தினுடைய உறுப்பினர் திரு ஜெபராஜ் ஓரே, திருமதி விஜயலட்சுமி விஜயமெர்லின் தம்பதியரின் மகன் செல்வன் ஜே ஜாய்சன் நிதிஷ் சர்ச்சில் என்பவருக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணம் உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்காக கடவுளுடைய சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐசுநல் ஆண்டவரை, நீர் கொடுத்து வருகின்ற எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காய் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. ஏற்ற காலத்திலே ஏற்ற துணை என்று சொல்லி ஆதி நாள் முதற்கொண்டு எந்த நாள் பரியந்தமும் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து வருகின்றீர். அருமையான திரு பீட்டர், திருமதி ரதி பீட்டர் அவரது மகள் செல்வி ஷில்பாவை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். ஏற்ற துணை என்று சொல்லி அருமையான செல்வன் ஜாய்சன் நிதிஷ் சர்ச்சிலை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். இரு பிள்ளைகளும் ஒரு குடும்பமாக இணைக்கப் பெறுவதற்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், திருச்சபை எடுத்து வருகின்ற அனைத்து முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து, காணாவோ திருமணத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர் அன்பு மகளது திருமணத்தை கூட அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதியும். இன்னமும் திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெற்றோர் பிள்ளைகளின் நலனுக்காக எடுக்கின்ற முயற்சிகளுக்காக
தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடத்தக்கதாக ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கத்தக்கதாக அதற்காய் ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில் 272வது பாடலையும் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று நாம் படை அவர் ராஜ்யம் புவியெங்கும் மகா மாற்றியது.
ஜெபம் செய்வோம். நம்மத்தில் இருக்கின்ற ஐரம்மா அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார். ஜெபிப்போம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார், கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால் நான் அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அலைகள் படகேன் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகேன் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கி அவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால் நான் அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால் நான் அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அன்பின் இறைவா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்கள் வாழ்விலே அலைகளை போன்று இருள் சூழ்ந்தாலும் கூட அஞ்சாமல் கலங்காமல் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது, எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராய் நிற்பவர் ஒருவரும் இல்லை என்ற நல் நம்பிக்கையிலே நற்சாட்சிகளாய் திருச்சபையின் தூண்களாய் இந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆவியானவரே, ஆவியானவர் தாமே இந்த நாளிலே கேட்ட திரு வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்ய
தூய ஆவியானவர் எங்களுக்கு அருள் புரியும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட எத்தனையோ நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்ற உள்ளங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். தொடர்ந்து தங்களுடைய வாழ்விலே எவ்விதமான ஆசிர்வாதங்களை இறைவன் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஏக்கத்தோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற கண்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற படியினாலே உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் அருள்மாறி பொழியும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். தூய ஆவியானவரே, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன அந்த வேத பிரமாணத்திற்கு ஏற்றாற் போல எங்கள் வாழ்க்கையிலே பள்ளங்கள் மேடுகள் இருந்தாலும் கூட அதை எண்ணி ஆண்டவரே நாங்கள் துக்கித்து கலங்காத படிக்கு சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சாதகமாக அச்சதாக இருந்தாலும் கூட கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்து விசுவாச ஜெயத்திலே நாங்கள் ஜெயத்தை மாத்திரமே பற்றி கொண்டு ஓட இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோருக்கும் அப்படிப்பட்ட அருளை நீர் பொழியும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இப்பொழுதும் கூட எங்கள் தேவாலயத்தை சுற்றி இருக்கின்ற பகுதி வாழ் மக்களுக்காக, சிறு தொழிலிலே ஈடுபட்டிருக்கின்ற மக்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். அவரவருடைய தொழில்களையும் அவரவர் குடும்பங்களையும் நீர் பலப்படுத்தும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த நாளை மீண்டுமாய் உம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆவியானவரே, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேர்தல் ரிசல்ட்டிலே எலெக்ட் ஆயிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் அழைக்கப்பட்டால் ஒழிய உம்முடைய கனமான ஊழியத்தை ஒருவராலும் செய்ய இயலாத ஆண்டவரே. ஒருவேளை மற்றவர்கள் அழைக்கப்படவில்லை என்று நாங்கள் எண்ணவில்லை, அவர்களும் இவர்களும் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய் இந்த திருச்சபையின் நலனுக்காக, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ மகிமைக்காக மாத்திரமே இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படியாக அவர்கள் உள்ளங்களை நீர் ஸ்திரப்படுத்தும்படியாய் பலப்படுத்தும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். நாங்கள் ஒன்றும் இல்லை ஐயா, காற்று எங்கள் மேல் வீசின உடனே விழுந்து போகின்ற அந்த புல்லுக்கு ஒப்பாய் இருக்கின்றோமே ஆவியானவரே. ஆகையினாலே எங்களை நீர் பலப்படுத்தி வழிநடத்தும் ஆவியானவரே. நாங்கள் அல்ல, நீரே மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு திருச்சபை மக்களாய் செயல்பட அருள் தாரும். இப்பொழுதும் நாங்கள் உலகத்துக்குள்ளே கடந்து செல்லுகின்றோம். எங்கள் சிந்தனையினாலும் செய்கையினாலும் நடக்கையினாலும் சாட்சியுள்ள திருச்சபை மக்களாய் நாங்கள் விளங்க நீர் எங்கள் யாவருக்கும் அருள் புரியும்படியாய் எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல விகாரங்களை மறவாதே. கடந்த ஞாயிறிலே குருசேகர தேர்தலிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் நன்றி செலுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே முன்னதாக வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது. ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமிழக்கு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளில் மீண்டுமாக உம்முடைய சன்னிதானத்திலே நன்றி செலுத்துவதற்கு வந்திருக்கின்ற மது அடியவர்கள் ஒவ்வொருவருடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்கென்று ஆண்டவரே இவர்களை எடுத்து நீர் பயன்படுத்த அப்பா நீர் உதவி செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி உமக்குரிய கனத்தை மகிமையை செலுத்த அப்பா நீர் உதவி செய்ய இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து இந்த சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்திற்கென்று ஆண்டவரே நீர் இவர்களை தெரிவு செய்திருக்கின்றீர். தொடர்ந்து நீர் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இங்கு வந்திருக்கின்ற வர தடைப்பட்டிருக்கின்ற எல்லா மத அடியவர்களையும் உடைய திருக்கரத்திலே மீண்டுமாக ஒப்புவிக்கின்றேன். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், சமாதானத்தோடு இப்பொழுது வழி அனுப்பும். ஏசு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும்
தூய ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பு உங்கள் அனைவரும் விசேஷமாய் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உமது அடியவர்கள் அனைவரும் எப்பொழுதுமே சதா காலங்களிலும் தங்கி இருப்பாராக. கீர்த்தனையிலே 334வது முடிவு கவியை நாம் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம் எல்லாருக்கும் தோத்திரம்.